இப்போ நம்ம முதல்ல பெருமை மிகுந்த மேஷராசி நண்பர்களை பற்றி பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுடைய ஐப்பசி மாத பலன்கள். முதல்ல மேஷராசி அப்படின்னா அவர் தான் செவ்வாய் ஆதிக்கத்துக்குரிய ராசி. மேஷராசி பார்த்தோன்னா எதுலேயும் ஒரு சுறுசுறுப்பு, ஒரு வேகம், நான் தான் அப்படிங்கிற ஒரு வேகத்தில் இருக்கும் மேஷராசி. மேஷராசி எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிக்கோளோடு இருக்கும். நான் லைஃப்பில் நான் இதை ஒரு அச்சீவ் பண்ணியே தீருவேன் அப்படிங்கிறதுல ஒரு குறிக்கோளோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மேஷராசிக்கு உண்டான ஐப்பசி மாதத்துடைய பலன்களை பார்ப்போம். அதிசாரமாக குரு பயிற்சி ஆகிறதுனால மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலேயும் முன்னேற்றம். என்ன சுவாமி 7 நாட்ட சனி போயிட்டுருக்கு, இப்போ முன்னேற்றம்னு சொல்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல குழந்தைகளுக்கு உண்டான நல்ல விஷயங்கள் எல்லாம் முதல்ல நடக்கும். உங்களோட குழந்தைகளுக்கு உண்டான நல்ல விஷயங்கள், சுப செலவுகள் அதிகமாகும். நல்ல விதமான செலவுகள், சுப செலவுகள் அதிகமாகும். அப்புறம் குரு உச்சமாக இருக்கிறதுனால தொழிலில் முன்னேற்றம் நடக்கும். சாமி நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் எதுவுமே பணம் வரமாட்டேங்குது அப்படின்னா போட்டது இப்போ திருப்பி வர்றதுக்கு உண்டான காலங்கள் கைகூடி வந்துட்டே இருக்குது. அப்போது தொழிலில் சாமி இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக ஒரு சின்ன அமௌண்ட் போட்டு திருப்பியும் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த ஐப்பசி மாதத்துக்கு உண்டான காலகட்டம். சுவாமி எனக்கு வேலை, கண்டிப்பாக தொழில் அப்படிங்கும்போது வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு ஹைக் கிடைக்குது. என்ன சுவாமி ஹைக்கு அப்படின்னா, நான் இப்போ ஒரு வேலை சேஞ்ச் பண்ணணும் சுவாமி, எனக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகணும், எனக்கு அங்கே ஒரு இன்னும் 10,000 எக்ஸ்ட்ரா தராங்க, நான் இப்போ சேஞ்ச் பண்ணலாமா வேணாமா, இல்லை இருக்கிறதையே நான் அப்படியே சேஃப் ஜோன் பண்ணி இருக்கட்டுமா அப்படின்னா ஹைக்குக்காக எதிர்பார்த்து போகலாம், மாறி போகலாம், தைரியமாக போகலாம், நம்பி கிடைக்கும். அதனால் மேஷராசி நண்பர்கள் வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது, தொழிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்குது. அப்புறம் 7 நாட்ட சனியில் இருக்கிறதுனால கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த கடன் தொல்லையில் விடுபடுறதுக்கு உண்டான காலங்கள் இந்த ஐப்பசி மாதத்திலிருந்து படிப்படியாக உங்கள் எல்லாருக்கும் ஆரம்பிச்சுட்டு இருக்கு. அப்புறம் நல்ல மாற்றம் எந்த இடத்துல அப்படின்னா குடும்ப சந்தோஷம். 7 நாட்ட சனியில் குடும்பத்தோடு உட்காந்து சிரித்து பேச ரொம்ப நாள் ஆகுது சாமி அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்தோடு உட்காந்து சிந்திச்சு பேசுகிறதுக்கு உண்டான காலங்கள் வந்துட்டே இருக்குது. இந்த ஐப்பசி மாதத்தில் குடும்பத்தோடு உட்காந்து, தீபாவளிலாம் வருது, நல்லபடியாக குடும்பத்தோடு சந்தோஷமாக எல்லாத்தையும் மறந்துடுங்க. வேலை இதெல்லாம் இந்த இந்த மாதம் முழுக்குமே உங்களுக்கு முன்னேற்றம் மட்டும்தான். அதெல்லாம் மறந்து நல்லபடியான ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய மாதமாக நல்லபடியாக அமையும். நன்றி.